Hi friends, welcome to Indu's Kitchen. எப்பவும் போல இல்லாம ரொம்பவே டிஃபரண்டான ஒரு டேஸ்ட்ல ஒரு அருமையான சிக்கன் பொட்டல சோறு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத ஒரு முறை செஞ்சு பாருங்க, கட்டாயம் அடிக்ட் ஆயிருவீங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இத செய்யறதுக்காக கடாயில 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு 2 சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 மராத்தி மூக்கு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே தக்காளி சீக்கிரமா வதங்குறதுக்காக கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு 3/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா குழஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1/2 கிலோ அளவு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சிக்கனை இந்த எண்ணெயிலேயே 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, நம்மளுக்கு சிக்கன்லேருந்து அந்த தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைம்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மசாலா தூளோட பச்சை வாசனை போற வரைக்கும் மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை எல்லாமே சுத்தமா போனதுக்கு அப்புறமா இதுல 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு நம்ம தண்ணி அதிகமா சேர்த்துக்க கூடாது, அதனால ஒரு 1/2 கப் அளவு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சு மீடியம் ஹீட்ல 10 நிமிஷம், லோ ஹீட்ல 5 நிமிஷம் வச்சு வேக விட்டுக்கோங்க. மொத்தமா 15 நிமிஷம் வேக வச்சுக்கணும். இடையில கலந்து கொடுத்துக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, நம்மளுக்கு சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து அந்த தண்ணி எல்லாமே வத்தி ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சில இருக்கு பாருங்க. இந்த டைம்ல நம்ம ஓப்பன்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னமுமே அந்த தொக்கு நல்லாவே திக் ஆயிருச்சு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா சரியா இருக்கும். இப்ப இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை, பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்டா 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகத்தை மிக்சியில 1 பாதியமா அரைச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளுக்கு பொட்டல சோறுக்கு தேவையான சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த தொக்கு எல்லாத்தையுமே நம்ம அப்படியே வேற பாக்ஸுக்கு மாத்திக்கலாம். இந்த கடாயில கொஞ்சமா தொக்கும் சிக்கன் பீசஸும் மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மாத்தி வச்சிடலாம். இப்ப நான் பேலன்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா தொக்கும் சிக்கன் பீசஸும் வச்சிருக்கேன். இதுல 3 கப் அளவு வடிச்ச சாதம் நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா ஒன்று சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்மளுக்கு சிக்கன் மசாலா சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஒரு வாழை இலை எடுத்துக்கலாம். வாழை இலையை இந்த மாதிரி லைட்டா வாட்டி எடுத்துக்கோங்க. 2 சைடுமே நல்லா வாட்டி எடுத்துக்கணும். வாட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா சிக்கன் சாதம், அதை சேர்த்துக்கோங்க. சாதம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அது மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் தொக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு பீசஸும் தொக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல நல்ல ஒரு முட்டை ஆம்லெட் வச்சுக்கலாம். இப்ப 4 சைடுமே இதை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு வாழை நாறு வச்சு கட்டி விட்டுக்கோங்க. சப்போஸ் வாழை நாறு இல்லைன்னா நீங்க நார்மலான நூல் வச்சு கூட கட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டா கட்டிக்கோங்க. இப்போ தோசைக்கல் நல்லா சூடு ஏறணும். கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வாழை இலையை வச்சுட்டு இதுல சுத்தி ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணியை இப்படியே ஊத்திக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அந்த வாழை இலையோட மனம் எல்லாமே இறங்கியிருக்கும். திருப்பி போட்டுட்டு திரும்பவும் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே வேக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்ல சிக்கன் பொட்டல சோறு ரெடி ஆயிடுச்சு. கட்டாயம் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். அந்த வாழை இலையோட வாசனையோட சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.